இங்க ஒரு நாய் தன்னோட குட்டியை கூட்டிட்டு ரோட்ல போகும்போது ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு அந்த குட்டி நாயை வேணும்னே ஏத்துறான். ஏத்துனது மட்டுமே இல்லாம காரை நிறுத்தாம வேகமா போறான். இந்த நாயுமே துரத்தி பாக்குது. ஆனா கார் வேகமா போனனால இந்த நாயால முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கத்திட்டு இருக்குது. அங்க இருக்கவங்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியாமே இருக்குது. அப்ப அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் லத்தி எடுத்து அந்த நாயுமே வெளியில விரட்டுறாங்க. ஆனாலுமே அந்த நாய் அங்கிருந்து போகாம அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்குது. அடுத்த நாள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு லாயர் வராங்க. இந்த நாயுமே அந்த லாயரையே ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அந்த லாயர் டீ கடையில டீ குடிக்கும் போது இந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுறாங்க. ஆனா இந்த நாய் அவரை பார்த்தே குலைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நாய் அவரோட வீட்டுக்கு போய் அங்கேயே தங்குது. இப்ப அந்த லாயருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. அவங்களுமே 3 நாள் முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த நாய் எழுந்து போகுது. இவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பார்த்தா அந்த நாய் தன்னோட குட்டி இறந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது இந்த நாயோட குட்டியை யாரோ ஏத்தி கொண்டு இருக்காங்கன்னு. அப்புறம் அந்த லாயருமே இந்த நாயிட்ட உன்னோட குட்டிக்கு நான் நீதி வாங்கி தருவேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த நாயும் அந்த லாயரும் ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த நாய்க்குட்டியை இடிச்ச வண்டி போகுது. இதை பார்த்து அந்த நாயுமே அந்த வண்டியை துரத்திட்டே போகுது. அந்த லாயருமே இந்த நாய் போறத ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. பார்த்தா அந்த வண்டி ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வீட்டுல போய் நிக்குது. இந்த லாயருமே அந்த வண்டியை போட்டோ எடுத்து விசாரிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது அது எக்ஸ்எம்எல்ஏயோட பையனி. அப்ப அந்த லாயருமே அந்த நாயை வச்சு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப அந்த கேஸ்மே கோர்ட்டுக்கு வருது. ஜட்ஜுமே இதான் உங்க கிளைண்டானி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இந்த லாயருமே கேஸ்க்கான டீட்டெயில் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ எதிர்கட்சி லாயர் எனக்கு இந்த நாயை கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. பார்த்தா இந்த லாயர் அனிமல் டிரான்ஸ்லேட்டர் எல்லாமே வச்சிருக்காங்க. இப்ப அந்த லாயர் கேட்கிற எல்லா கொஸ்டினுக்குமே இந்த நாய் சரியா பதில் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த லாயர் கேட்கறாங்க அந்த காரோட கலரையும் நம்பரையும் உங்களால சொல்ல முடியுமான்னு. இப்ப இந்த நாய் முன்னாடி கலரையும் நம்பரையுமே வைக்கிறாங்க. இந்த நாயுமே கரெக்டா சொல்லுது. அப்ப அந்த எதிர்கட்சி லாயருமே ரொம்பவே ஷாக் ஆகி எனக்கு 2 நாள் டைம் வேணும்னு கேட்கறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தது இந்த லாயர் அந்த நாயிட்ட உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்கறாங்க. அப்பதான் தெரியுது அந்த நாய் ஒரு போலீஸ் நாயினி.